பார்வதி பதையே அரஹர மகாதேவா நமவள்ளி தெய்வசேனா பதையே அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலை வேணியன், அலகில் சோதியன், அம்பலத்துள் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மெய்யன்பர்களே, சைவம் தழைக்க நல் அரும்பணிகளை ஆற்றி வரும் சைவ சமய பக்தஜன சபையிலே மாதந்தோறும் அருளாளர்களுடைய திருமுறை விண்ணப்பங்களும் அதுபோல சொற்பொழிவுகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையிலே உத்தமமான இந்த நல்ல நாளிலே சாக்கியர் செய்த தலைப்பிலே சாக்கிய நாயனாருடைய அருட்திறத்தினை செக்கிழார் பெருமான் எடுத்து சொல்ல நாம் அனுபவிக்க இங்கே கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல சிவன் கடலே சிந்திக்கப் பெற்று அற்புதமான சாக்கிய நாயனார் தன்னுடைய அடிமைத்திறத்தினை பரமேஸ்வரிடத்திலே வழிபாடு ஆற்றி வந்த ஒரு அற்புதமான திருவருட்செல்வர். இவரை பற்றி குறிப்பிடும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே வாறுகொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று அற்புதமாக விண்ணப்பம் செய்திருக்கிறார். வாறுகொண்ட வனமுலையால் உமை பங்கன் கடலே மறவாது கல்லறிந்தே என்று தெரிவிக்கிறார். இவர் செய்தது பல்லோடு பார்க்க ஒரு செயல். ஆனால் அந்த அபராதியினுடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொண்டதினாலே அவன் அபராதி அல்ல நிரபராதி என்று பக்தி வலையில் படுவோன் கான் என்று வள்ளல் பெருமான் சொல்வதை போல அவர் செய்த செயலை பார்க்கவில்லை, அதன் உள்ளே இருக்கக்கூடிய பக்தியை பார்த்தார். ஆடி கிருத்திகை தெய்வமணி மாலை அற்புதமாக நம்முடைய கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானிடத்தில் வள்ளல் பெருமான் சமர்ப்பித்தார். அவர் ஒவ்வொரு பாடலையுமே ஈற்றடியில் என்ன சொல்கிறாருன்னா, சண்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே என்று பாடுகிறார். சண்முகம் என்றாலே சாந்தமான முகம், சக்தியை தரும் முகம், எல்லாவற்றுக்கும் மேலே நல்ல முகம் அப்படின்னு பேர், நன்மை அருளும் முகம். அப்பேற்பட்ட அந்த சண்முகம் உன்முகம் அப்படின்றார். நம்முடைய நெற்றி 2 புருவங்களுக்கு மத்தியிலே இந்த இடத்துக்கு லலாடஸ்தானம்னு பேர், சுப்பிரமணியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நீல நிற ஜோதியாக நீலச்சிகண்டியில் ஏறும்பிரான் இந்த நேரத்திலும் குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொல்ல சீலத்தை மெல்லத் தெளிந்தறிவார் காலத்தை வென்று இருப்பார் சிவயோகிகளே மறிப்பார் வெறும் கர்மிகளே என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் பாடுறார். யார் ஒருத்தர் இந்த இடத்துல நீலமணியாக உண்மணியாக சைவமணியாக சண்முகமணியை நீல மயில் மீது பார்ப்பார்களோ அவர்களுக்கு மரணப்பிரபாதம் இல்லை, காலத்தை வென்றிருப்பார்கள். அப்போது நம்ம செயல் என்ன என்பதை விட அதிலே பக்தி என்ன என்பதை பகவான் பார்க்கிறார். பாம்பன் சுவாமிகள் திருவான்மையூரில் அவருக்கு அற்புதமான பாம்பன் சுவாமியுடைய பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. அங்கே திருமணத்தில் சுவாமி இறைவனோடு கலக்கிற பொழுது அவருக்கு முழுக்க முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமான் குழந்தை வடிவிலே
நீல மயில் ஏறி வந்து வேலோடு வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு அருட்காட்சியை கொடுத்து அருளினான். அதுபோல பரமேஸ்வரன் 63 அடியார்களுக்கு அவருடைய அருட்திறத்தை உலகுக்கு மெய்ப்பிப்பதற்காக அருளாடலை புரிந்தார். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சாக்கிய நாயனாருடைய அருட்திறத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சாக்கிய நாயனார் வார்கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கடலே மறவாத கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று 2 வரியிலே அவருடைய திறத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில் சொல்கிறார். மறவாத கல்லெறிந்த அவர் செய்தது இறைவன் திருமேனி மேலே கல்லெறிந்து எரித்தார். மன்மதன் மலரையிட்டான் சூரபத்மனுடைய அழிவுக்காக சண்முகன் பிறக்க வேண்டும் என்று, கார்த்திகேயன் கிருத்திகையான் பிறக்க வேண்டும் என்று மன்மதன் மலரையிட்டான். பஞ்சபானம்னு பேர். அந்த பானத்தை கொடுத்ததே அம்பாள் தான். பஞ்சபான விசிகா ஐங்கனை பாஜாங்குஜமும் கரும்பு வில்லும் அங்கையினில் சேர்த்தாளை முக்கண்ணியை தொடுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையே என்று அபிராவற்றை பாடுறார். ஐங்கனை பஞ்சபானம் 5 விதமான புஷ்பங்களை பானங்களாக கொடுத்து மன்மதனை இவர் காமகோடியாக உட்கார்ந்திருந்தார். காமாட்சி அம்பாள் கொடுத்து கணவனாரை தியானத்தை கலத்தி எழுப்பினாதான், மன்மதன் போய் எழுப்பினாதான் அவர் அந்த முருகனுடைய திருவவதாரம் நிகழும் அப்படின்னு எழுப்ப சொன்னார். எழுப்ப சொன்னது அம்மா, எழுப்பினது அப்பாவே. ஆனால் பிள்ளை எரிந்து சாம்பலானான். இத்தனைக்கும் பூவால் தான் அர்ச்சித்தான். அந்த பூவை போட்டதற்கு அவர் எரிந்து போனார். காரணம் என்னென்னா, அவன் போட்டது பூ, ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்த நினைப்பு என்னென்னா, இவரை காமகோட்டின்னு காமத்தின் எல்லை கடந்து இருப்பவரை காமத்திலே உட்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஞானத்திலே இருப்பவரை காமத்திலே உட்படுத்த நினைத்தது அது சிவனுக்கு ஒவ்வாத காரியம். அதை செய்ய வைத்ததுனாலே கண் திறந்தாள் தழலான மேனியவன் அவர். அந்த பரமேஸ்வரன் கண்ணை திறந்த உடனே பஸ்ம கிருணேத்திர கணேருட்ட மாலான ஆயுஷங்கர பகவத்பாதர் பாடுறார். அப்படியே அந்த க்ஷணத்தில் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டான். ஒரு பிள்ளை அப்பாவுக்கு பூவை போட்டது சாம்பல் ஆகிட்டான். ஆனால் வேறு சமயத்தில் இருந்த சமண சமயத்தை தழுவியே ஒருவர் கல்லை எடுத்து போடுகிறார். அவர் ஒரு நாள் போட மறந்தால் போடலையேன்னு இறைவன் அழுகிறாராம். இப்போ எவ்வளோ பக்தி பாருங்க. அதான் மறவாது கல்லறிந்த சிவபக்தி எப்படி பண்ணணுன்றத அடியார்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பக்தினா எப்படி இருக்கணும்? சீசனலாக வரக்கூடாது. ஆடி மாதம் வந்தால் அம்மன் கோயிலுக்கு போவேன் சார், புரட்டாசி மாதம் வந்தால் திருப்பதிக்கு போவேன் சார், இல்லைன்னா நவராத்திரி சமயத்தில் அம்பாள் கோவிலுக்கு போவேன். இந்த மாதிரி மார்கழி மாதம் தை மாதம் வந்துட்டுனா ஐயப்பன் கோவிலுக்கு போவேன். சீசனலாக சில பேர் பக்தி பண்ணுவான். அதுக்குன்னு சில சுவாமிகளை வருஷம் பூரா வச்சுக்கிறான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு சுவாமிக்கு விரதம்ன்றார். அந்த மாதிரி தேவையில்லை. அப்பர் பெருமான் பாடுறார், நாவுக்கரசு நாயனார், யாதானும் தெய்வம் கண்டீர் மாதரு பாகனார் தெய்வமாகி அங்கே வரம் தருவார். நீங்கள் எந்த கோவிலில் போய் எந்த தெய்வத்தை அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பக்தி பண்ணாலும் அந்த தெய்வமாக யார் அருள் புரியவரான பரமேஸ்வரன் தான் வருவார். ஏன்னா அவர் தான் எல்லாத்திலையும் இருக்கார். அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரணனாய் இருக்கிறார் தாய்மான சொல்கிறார். அப்போ எங்கும் நிறைந்த இறைவனை, எல்லாமாய் இருக்கிற இறைவனை நீங்கள் என்ன பேர் வச்சு கூட்டாலும் அவன்தான். இல்லைனாலும் அவன் தான், இருக்குனாலும் அவன் தான். அப்போது அந்த இறைவன் தான் வரந்துட போகிறார். நீங்கள் உங்கள் பேரை வேணால் எந்த தெய்வம் வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தின் பேரை வச்சுட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு பக்தி பண்ணலாம். ஆனால் அருள் முறிய போகிறது என் சுவாமி பரமேஸ்வரன் தான்னு சொல்லிட்டார். அப்போது அந்த பக்தி எப்படி பண்ணணும்னா, சீசனலாக ஒரு நாளைக்கு ஒரு தெய்வத்தை போகக்கூடாது. என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே, உன்னை நினைத்தே கழியும் என் ஆவி கழிந்தபின் என்னை மறக்கப் பெறாய் எறும்பியூர் ஈசன் என்றார். கடைசி வர அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா, அதுதான் பதிபக்தின்னு சொல்லுவாங்க.
ஒரு மனைவி கல்யாணம் ஆயிடுச்சுனால கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று ஒரு மனைவி வாழுகிறார். கல்லானாலும் கணவன், அதனால் புல்லானாலும் புருஷன்னா நிறைய பேர் வந்து இதை பழமொழியாக முதுமொழியாக மூத்தோர் மொழியாக சொல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியாது. கல்லானாலும் கணவன்னா தன் கணவனான கௌதமரே அகலிகையை கல்லா போகணும்னு சாபம் கொடுத்தார். அவன் மேலே தப்பு இல்லை, இந்திரன் தான் தப்பு பண்ணான். ஆனால் இந்திரன் பண்ண தப்புக்கு அகலிகைக்கு அவர் கணவர் சாபம் கொடுத்தார். ஆனால் அந்த பெண் என் மேலே தப்பில்லாத எனக்கே சாபம் கொடுத்தேன், இனிமேல் நீ யாரோ நான் யாரோன்னு ஒரு போலே. அவள் என்ன பண்ணா, கல்லே ஆனாலும் நீர்தான் கணவன் அப்படின்னா ராமன் பாததூளிப்பட்டு கௌதமரோடு அகலிகை சேர்ந்தாள்னு விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணத்தில் ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம். கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னா சீதையை ராவணன் கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சுட்டான். அவளை மிரட்டுறதுக்காக ராவணன் அத்தனை ஸ்திரீகளையெல்லாம் கூட கூட்டின்னு வந்தான். ராவணனுக்கு பாதசேவனம் பண்ணுறாங்க. அவன் சொல்கிறான், இவ்வளோ பேரழகிலாம் எனக்கு அடிமையாக இருக்கும்போது ஒன்றை நான் அடையணும்னு ஆசைப்பட்டேனே, நீ கொடுத்து வைத்தவள் அப்படின்னும் பொழுது அவர் புல்லை எடுத்து கீழே போடுறான். போட்டு கட்டின கணவன் இல்லாத போது மாற்றான் ஒரு இடத்துல ஒரு பதிவிரதை பேச மாட்டாள். அதனால் அதற்கு கூட யார் இருக்குன்னா ஒரு மகன் இருக்கணும், மகள் இருக்கணும், இல்லை அண்ணன் தம்பி இருக்கணும், அம்மா அப்பா இருக்கணும், யாராவது உறவினர் கூட வச்சுட்டு தான் பேசணும். கணவன் இல்லாத போது கணவன் நண்பனே ஆனாலும் மாற்றான இடத்துல பேச மாட்டாள் பதிவிரதைன்னு ஒரு புல்லை எடுத்து கிள்ளி போட்டு அவளை தன்னுடைய கணவனாக பாவித்து இப்போ ராவணங்கிட்ட உரையாடுறேன்னு புல்லானாலும் புருஷன்னு அந்த புல்லை சொல்லி, அதே போல் சீதை இடத்திலே அபவாதப்பட்ட அந்த இந்திரனுடைய மகன் ஜெயந்தனை ராமன் ஒரு புல்லையே அத்திரமாக ஏவி அந்த காக்காசுரன்ற பேரில் வந்த அந்த காக்கையை அந்த ஜெயந்தனை அச்சுறுத்தினான் அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. ஆக கணவன் ஒரு புல்லை எடுத்து ஏவினாலும் அது ஆயுதமாகி அசுரர்களை கொல்லும். ஒரு புல்லையே கணவனாக நினைத்தாலும் அங்கே கணவன் இருக்கிறான் உறுதுணையாகன்னு அப்படி சொல்கிறாள். இன்றைக்கும் புல்லுனா ரெண்டு அர்த்தம். ஒன்று புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு தாவரத்தில் வரக்கூடிய புல், அது சின்ன லா போட்டா. பெரிய லா போட்டால் புல்லுன்னு பேர். அந்த பக்ஷியாக ஈசனை வழிபட்ட ஒரு கோவில் இருக்குது. அதுதான் அங்காரகன் என்கிற செவ்வாய்க்கு நவகிரக தலமாக இருக்கிற சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளிருக்கு வேலூர் என்கிற தேவார தலம். யாருக்கும் புள்ளிருக்கு வேலூர்னால் தெரியாது, வைத்தீஸ்வரன் கோவில்னு சொல்லுவோம். அங்கே தையல் நாயகி உடனாகி வைத்தீஸ்வரன் கோவில் இருக்காது. அங்கே தான் புல் என்கிற பட்சி, அதற்கடுத்து இருக்கு என்கிற ரிக்வேதம், அப்புறம் வேல் என்கிற முத்துக்குமார சுவாமி முருகப்பெருமான் அங்கே முத்துக்குமார சுவாமியாக இருக்கார். குமரகுருபரர் அங்கே முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் பாடிருக்கார். அங்கே வினைகளை உள்ளூர் நோய்களை தீர்க்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியாக இருக்கார். அங்கே போனீங்கன்னா ராகு கேது தோஷங்கள் மட்டும் இல்லை, அங்காரக தோஷ நிவர்த்தி தலம் நவகிரகங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வரிசையில் நிற்கும். மற்ற சிவாலயங்களில் போனீங்கன்னா அதை திக்க பார்த்துட்டு இருக்கும். ஆனால் வைத்தீஸ்வரன் கோயில் நீங்கள் போனேன்னா புல்லிருக்கு வேலூர்னு தேவாரத்தலம், ஞானசம்பந்தர் முதலான தேவார முதலிகளுடைய பாடல் பெற்ற தலம் அது. அங்கே 9 கோள்களும் ஒரே வரிசையில் நின்று வழிபடக்கூடிய தலம். அப்படின்னா கோல் வினை நீக்கக்கூடிய தலம், நோய் நீக்கக்கூடிய தலம், வேலாயுதன் வழிபட்ட தலம். அங்கே தான் முருகன் சிவனை அப்பா வழிபட்டு சூரபத்மனுடைய சம்ஹாரத்துக்காக போகும்போது தன் படைகளுக்கெல்லாம் நோய்வாய்ப்பட்ட பொழுது அவளுடைய நோயை தீர்க்க சுவாமி அங்கே வைத்தியநாதனாக அமர்ந்தார். அதான் புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன். பற்றி விரத்தைன்றாள். விரத்தம் பற்றி நன்னா இருக்கணும். விரதங்கள் யாராவது பொண்டாட்டி நன்னா இருக்கணும்னு ஒரு கோவில்லையோ குளத்துலையோ வீட்லேயோ ஒரு ஆண்கள் விரதம் இருந்து பார்த்துருக்கோமா? கதையிலையாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. யாரும் இருந்தது கிடையாது. என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் சார், அதனால் நான் பதிவிரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனைவி நன்னா இருக்கணும் விரதம் இருக்கேன்னு ஏதாவது கதையிலையா பார்த்துருக்கோமா? யாராவது இருக்காளான்னா ஒருத்தனும் கிடையாது.
ஆனால் பதிவிரத்தை விரதம்னு இருக்குது. பதிவிரதைகள் விரதமாகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ. காரைக்கால் அம்மையார் கணவனார் ஏற்றுக்கலேன்னு அவர் இன்னொன்று தப்பாக எதுவுமே சொல்ல. நீ கூட்டா இறைவனே வருகிறாரே அப்படின்னா நீ இறைவனோடு ஆற்றலை பெற்றவள், நீயே இறைவனாய் வணங்கத்தக்கவள் அப்படின்னு சொன்னார். உயர்வாக சொன்னார். தன் கணவனார் புனிதவதியை உயர்வாக சொன்னார். அம்மா நீ கூட்டா இறைவனே வந்து மாங்கனி தருகிறார்னா நீ இறைவனுக்கே தாயாக போகிறவள். அதனால ஈசன் சொன்னார், வருமிவள் நமைப்பேனும் அம்மைகான் அப்படின்னு. சிவனுக்கே அம்மா, அவருக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாதுன்னு தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி அப்படின்னு பெரியோர்கள் பாடுகிறார்கள். ஆனால் சிவன் சொல்கிறார், காரைக்கால மேலே எங்கள் அம்மா வரான்னு சொன்னார். இப்போ அம்மா தானத்தில் இறைவனே வச்சார்னா இவர் பயப்படுறார் கணவனார். ஐயோ அம்மா, சீசனுக்கே நீ அம்மானா நான் அவங்க கூட போய் இல்லறம் நடத்தலாமா அப்படின்னு பயந்த உடனே, அப்போ கணவனுக்கு இல்லாத தேகம் தனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தேகத்தை துறந்தாள். துறந்து பேய் வடிவம் கொண்டு தலையாலே நடந்து போய் கைலையை அடைந்து அவள் அம்மா என்கிற பாக்கியத்தை பெற்றாள். அதனால தான் தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய். திருவங்கமாலையிலே நாவுக்கரசு நாயனார் பாடுறார், தலையே நீ வணங்காய். தலை நமக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். இந்த தலை யாரை வணங்க? அவன் யார் தலைவன்னா, இந்த லோகத்துக்கே ஒரே தலைவன் ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள் என்கிறார் திருமந்திர மாலையிலே 10ஆம் திருமறையிலே திருமூல நாயனார். இந்த உலகத்துக்கு ஒரே தலைவன்னா பரமேஸ்வரன் ஒருத்தன்தான். அந்த சிவனை வணங்கணும். தலையாலேயே வணங்கினார். தலையாலே வணங்கினாள் காரைக்கால் அம்மையார். தலையே நீ வணங்காய் அப்படின்னு திருவங்கமாலையில் அப்பர் பெருமான் பாடுறார். அப்போது எது பண்ணாலும் எப்படி பண்ணணும்னா, ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க பண்ணணும். சார் ஒரு நாள் பண்ணிட்டே போதுமா, இன்னும் எத்தனை நாள் பண்ணணும், ஒரு மண்டலம் பண்ணணுமா, ஒரு ஜோசியர்கிட்ட முடியலேன்னு கேட்க போகிறான். எந்த கோள் சரியில்லை, எந்த நாள் சரியில்லை, அதுக்கு என்ன பிரீத்தி பண்ணலான்னு கேட்க போகிறான். அவன் உடனே இந்த கோள் சரியில்லை இங்கே போயிட்டு வாங்கன்னு ஒன்று எத்தனை நாள் போகணுன்னு கேட்குறான் எத்தொன்னையே. அதுதான் அருணகிரியா பண்ணால், நாளென் செய்யும் வினை தானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்டையும் தோளும் கிங்கினியும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அப்படின்னார். கோளறு திருப்பதிகம் பாடினார் சம்பந்த பெருமான். வேயுரு தோழிபங்கன் விடமுந்த கண்ணன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேணும். கோள்களை வழிபடவே கூடாது. அந்த கோள்களே பரமேஸ்வரனாக வழிபட்டிருக்கு. பரமேஸ்வரனை வழிபடணும். நிறைய பேர் வந்து நவகிரகத்துக்கெல்லாம் கோவில் இருக்குன்னு அந்தந்த பண்ணால் அந்த கோவிலுக்கு போகிறாள். அப்படி போகக்கூடாது. அந்த கோள் சிவனை எங்கே வழிபட்டதோ அந்த கோவிலுக்கு போகணும். உதாரணமாக சூரியன் நமக்கு வந்து கெட்டு போயிருக்கார் லக்னத்தில் அப்படின்னா ஆடுதுறையில் சூரியனார் கோவிலில் போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவான். ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. சூரியனார் கோவில் போகிறது தப்பில்லை. ஆனால் சூரியனை மட்டும் வழிபட்டால் போகாது. அந்த சூரியனுக்கே பாப நிவர்த்தி கொடுத்த திருமங்கலக்குடின்ற தேவாரத்தலம் சூரியனார் கோவிலுக்கு எதிரியே இருக்குது. அது வந்து பஞ்சமங்கல க்ஷேத்திரம்னு பேர். அங்கே தீர்த்தம் மங்கள தீர்த்தம், இறைவன் மங்களநாதர், அம்பிகை மங்களாம்பிகை, நந்தி மங்கள நந்தி, இப்படி பஞ்ச மங்கள க்ஷேத்திரம். அது திருமங்கலக்குடி சூரியனார் கோவிலில் ஆடுதுறையில் சூரியனார் கோவிலுக்கு எதிரியே இருக்குது. அங்கே தான் சூரியன் வணங்கி தன் சாபம் தீர்த்தான். நிறைய பேர் அங்கே போகவே மாட்டான். சூரியனார் கோவிலில் போய் சுற்றுன்னு சுற்றிட்டு அங்கே கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு வந்துடுவாள். சூரிய தோஷ வழி ஆகவே ஆகாது. சுவாமி கோளினுடைய வினையை சுவாமி எங்கே தீர்த்தானோ அங்கே போகணும். ஒரு குரு வந்து நமக்கு ஜாதகத்தில் சரியில்லைன்னா அவனே மங்களகாரகன். அவன் சரியில்லைன்னா
உடனே டக்குன்னு குரு எங்கே இருக்காருன்னு தேடிட்டு அந்த குருக்ஷேத்திரத்துக்கு போடுவாள். ஆனால் குரு இருக்கிற க்ஷேத்திரத்துக்கு போகிறத காட்டிலும் குருவே வழிபட்டார் சிவனை திருச்செந்தூர், அங்கே போய் வழிபடணும். அது மாதிரி தான் ஒவ்வொரு தலங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த பக்தின்றது ஒரு நாள் பண்ணிவிட்டா சரியாயிடுமான். டாக்டரே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு டோசேஜ் எழுதி கொடுப்பார். கொடுத்துட்டு என்ன சொல்லுவார்னா, 3 நாள் கழித்து எதுவும் அலர்ஜியாலே சைடு எஃபெக்ட்டும் வரலைன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கோ, அப்படி இருந்தால் வேறு மாத்திரை தரேன்வார். அப்போது மாத்திரேன்னு ஏறு பேர்னா அது மாற்றி மாற்றி கொடுக்குறது தான் மாத்திரை. நேற்றுக்கு ஒன்று பேசுகிறேன், இன்றைக்கி ஒன்று மாத்திரை அப்படின்னா அதுக்கு மாத்திரேன்னு பேர். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் கேட்டார், அனால்ஜின், நோவால்ஜின், மெட்டாஜின்னு ஜின்னு சின்னுன்னு பேர் வச்சுருக்காளேன்னு. ஏன் அப்படி பேர் வச்சுருக்காருனா, சின்னுனா பாவம், நம்ம பண்ண பாவம் நோயாக வருது, அதை தீக்கிறதுனால அதுக்கு மெட்டாசின், குரோசின், இப்படிலாம் சின்னுனே பேர் வச்சுருக்கா மாத்திரைக்கு. இதெல்லாமே ஒரு காரணக்காரி. அப்போது பவ வினை தீரணும்னா பரமேஸ்வரனை வழிபடணும். அதான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கலங்களாய் வல்ல சுரவாகி முனிராய் தேவராய் செல்லாடிந்தகித்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தேன் இழைத்தேன். என்னெல்லாம் பிறப்புண்டா எல்லாம் பிறந்தேன், அதால் ஏதாவது ஒரு பிறப்பில் சுகமாக இருந்தேன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரான்னா, மணிவாதி பிறந்துக்கார் சொல்கிறார், பிறந்தேன் இழைத்தேன் கட்டப்பட்டேன்னார். அப்போ எப்போ தான் அந்த கட்டத்துக்கு நிவர்த்தினா அடுத்த வார்த்தையில் சொல்கிறார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டேன் இங்கு வீடுற்றேன். எப்போ பக்தியோடு இறைவனுடைய திருவடியை நான் வணங்கினேனோ அன்னைக்கு எனக்கு முக்தி கிடைத்தது. அதுவரையில் திரும்ப திரும்ப பிறவிதான் கிடைத்தது. அப்போது இந்த பிறவி நீங்கணும்னா பாழ்மாய எனும் இப்படுமாயிலே வீழ்வாய் வீழ்வாய் என விதித்தனையே என்று அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார். அப்போது இந்த பிறவியே வருது. பாவத்துக்கும் பிறவி உண்டு, புண்ணியத்துக்கும் பிறவி உண்டு. புண்ணியம்னா நல்ல பிறவி, பாவம்னா கெட்ட பிறவி. ஆனால் இது ரெண்டுமே விடணும்னா ஈசனை போய் வழிபடணும். அப்போ இவர் சமண சமயத்தில் இருந்தாலும் சைவத்தினுடைய பெருமை தெரிந்ததுனால சாக்கிய நாயனார் இறைவனை வழிபட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சார்னா, நிறைய பேர் வெளியில் சொல்லும் பொழுது, சார் உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாமாய் வந்தேலேன்னுவான். எதுக்குன்னா இவர் கைமாற்று மாத கடைசியில் 100 ரூபாய் வேணும், அதுக்காக அவர் தெய்வமேன்றுவான். ஆனால் உள்ளே சொல்லுவான், பாவி பைய கொடுப்பானோ மாட்டானோ, பர்ஸே இல்லைன்னு சொல்ல போகிறான், ஜிபே பண்ணுறதுக்கு செல்ஃபோனாக எடுத்து வந்திருக்கானா இல்லையா அப்படின்னு உள்ளே திட்டின்னு இருப்பான். இதைத்தான் அன்றைக்கே வள்ளலார் பாடினார் தெய்வமணி மாலையிலே, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னா. நாமெல்லாம் உள்ள திட்டின்னு இருப்போம், வெளியில் உங்களை தான் தெய்வமே உங்களை பார்ப்பேனான்னு நினச்சினே இருந்தே வந்துட்டேன்றான். அப்படி சொன்னான்னா ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம், ஏதோ பெரிய ஆபத்தில் சிக்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பார்க்குறவாழ தான் தெய்வமேன்றான்னா பணம் தேவைன்னு அர்த்தம். ஆனால் தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழைனா. தெய்வமாக பதிவிரதைகளில் தன்னுடைய பர்த்தாவையே நினைத்தாள். அதனால் இங்கே சொன்னார், வாறு கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கடலே மரபாத கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேனாம். இவர் தாளாளராக விளங்கக்கூடிய திருச்சங்க மங்கை அப்படின்றதான க்ஷேத்திரம். அந்த திருச்சங்க மங்கையிலே தகவுடைய வேளாளர் குலத்து உதித்தார் மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து கேளாகி பல்லுயிர்க்கும் அருளுடையராய் கெழுமி நீளாது பிறந்திருக்கும் நிலை ஒழிவேன் என நின்றார் என்று 3637வது பாட்டில் செக்கிழார் பெருமான் திருத்தொண்ட தொகையில் பாடுறார். திருச்சங்கமங்கை அப்படின்றதான தலத்திலே வேளாளர் என்கிற வேளாளர் குலத்திலே இவர் பிறந்தார். வேளாளர் குலத்தில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த திருச்சங்கமங்கை என்கிற. காஞ்சிபுரம் பக்கத்தில் போனீங்கன்னா இந்த தலத்தை பார்க்கலாம். திருச்சங்கமங்கை சாக்கிய நாயனார் திருவவதாரம் பண்ண திருப்பதி. அங்கே இந்த பிறவியோடு பிறவித்தலை ஒழிய வேண்டும் அப்படின்றதான எண்ணத்தோடு
சாக்கியர் பிறந்தார். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்கிறது தேவாரம். நாம் தினம் பர்த்டே கொண்டாடுறதில்லை, வருஷத்தில் ஒரு நாள் நமக்கு பர்த்டே கொண்டாடுறோம். இன்றைக்கி பிறந்த நாள், எந்த மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த மாதம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தநாள் கொண்டாடணும். இன்றைக்கி ஆனால் நிறைய பேர் ஃபேஷனாக எப்படி கொண்டாடுறான்னா, ஆங்கில தேதிப்படி எந்த தேதியில் எந்த மாதத்தில் பிறந்தாலோ அந்த தேதியில் கொண்டாடக்கூடாது. நமக்கு நட்சத்திரம் தான் முக்கியம், மாதம் முக்கியம். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ ஆங்கில மாதம் ஆங்கில தேதி வச்சுன்னு கொண்டாடக்கூடாது. தமிழ் மாதம் நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அதில் வரக்கூடிய நாளில் தான் கொண்டாடணும். அதுவுமே வீட்டில் கேக்கில் மெழுகுவத்தி ஏற்றி ஊதி அணைச்சி அப்படிலாம் கொண்டாடக்கூடாது. நம்மெல்லாம் ஒரு வீட்டில் விளக்கே திரும்ப தவிர ஊதி வாயால் அணைக்கக்கூடாது. சுவாமி பூஜை அறையில் ஏற்றுற விளக்கு கூட வாயால் ஊதி அணைக்கவே கூடாது. நம்முடைய எச்சில் படவே கூடாது. அதான் புஷ்பத்தால் மலை ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற திரியை உள்ளே அழுத்தி மலை ஏற்றலாம். அது மாதிரி தான் ஏற்றணுமே தவிர வாயால் ஊதி அணைக்கவே கூடாது. அது பாப்பம். அது அப்படி இருக்கும்போது மெழுகுவத்தி ஏற்றி வாயால் ஊதி பக்கு பக்குன்னு நினச்சி அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னா ஒரு விளக்கை அணைச்சா கொண்டாடுறது. ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணும் இல்லையா? விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின் என்கிறார் 10ஆம் திருமுறையில் திருமந்திர மாலையில் திருமூல நாயனர். அப்போது பர்த்டேனா தமிழ் மாதம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி கொண்டாடணும், சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி கொண்டாடணும். அதுதான் நம்முடைய சம்பிரதாயம். இந்து மதம் அதைத்தான் கொண்டாடுறது. அது மாதிரி இவர் அதான் சொன்னாங்க தேவாரத்தில், பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. எனக்கு என்றைக்கு பர்த்டேனா இறைவனை என்னைக்கெல்லாம் அவன் நாமத்தை சொல்கிறேனோ, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாதானுக்கு 1000 திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டோமோ. அவருக்கு ஒரு நாமம் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது, ஆனால் அவருக்கு 1000 திருநாமம், சிவ சகஸ்ரநாமம்னு இருக்குது. அந்த சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவது சொல்லி விளக்கேற்றி கொண்டாடணும். பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். என்றைக்கு நான் சிவனை பேசலையோ அன்றைக்கி நான் பிறக்கலேன்னு எடுத்துக்கணும்னு விட்டார். பேசின நாட்கள் தான் பிறந்த நாட்கள் அப்படின்றார். அப்படி கருவாகி குழம்பி இருந்து கழித்து மூளை கருநரம்பும் வெள்ளெலும்பும் சோர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராரும் கடைப்போகாரால் மறுவாகி நின் அடியே மறவேனம்மான் மறித்து ஒருகால் பிறப்புண்டேல் மரபாவண்ணம் திருவாரூர் மணவாளா திரு தெங்கூராய் செம்பொனே ஏகம்பனே திகைத்திட்டேனே என்று அப்பர் பெருமான் திருநெடுந்தாண்டகத்தில் அற்புதமாக சொல்கிறார். திருத்தாண்டகத்தில் ஒரு குழந்தை அம்மா வீட்டிலேருந்து பிறந்து தன்னுடைய வாழ்நாள் வரையில் எப்படி அவஸ்தைப்படுறதுன்றதை சொல்லி அதில் இறைவனுடைய பேரை ஒரு நாளாக சொல்லியிருந்தா இனிமேல் பிறவாத வரம் பெறுவேன் பிறப்பறுப்பேன் அப்படின்னு திருத்தாண்டகத்தில் பாடுறார். இதே காரைக்கால் அம்மையாரும் பண்ணால் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனையென்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும்போது உன் அடிக்கீழ் இருக்கை என்றார்னு செக்கிழா பெருமான் காரைக்கால் அம்மையார் கேட்ட வரத்தை நமக்கு அற்புதமாக திருத்தொண்ட தொகையிலே சொல்கிறார். 6 சமயங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பணியை காஞ்சிபுரத்தில் செய்வதற்காக இந்த சாக்கிய நாயனார் வந்தார். அவர் சமண சமயத்தில் இருந்தார். ஆனால் 6 சமயங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திருச்சங்கமங்கியிலே பிறந்த அந்த சாக்கிய நாயனார் காஞ்சிபுரத்தில் 6 சமயங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய்ச்சி பண்ண வேண்டும். எந்த சமயத்தின் இறைவன் உயர்ந்தவர் அப்படின்னு ஆய்வு செய்யணும்னு நினச்சான். முதல்ல 5 சமயங்கள் இருந்தது. ஒரு ஆதிசங்கர பகவத் பாதாள் குமாரனுடைய அந்த கௌமாரத்தையும் சேர்த்து 6 சமயம் ஆக்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த 5 சமயத்தில் பார்த்தீங்கன்னா சௌரம் என்கிற சமயம் சூரியனை தெய்வமாக வழிபடக்கூடியவருடைய சமயமாக இருக்கிறது சௌரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக கானபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயம், அது கணபதியை குலதெய்வமாக வைத்து வழிபடக்கூடிய சமயம் கானபத்தியம்.
அதுக்கடுத்து மூணாவதாக கௌமாரன்றதான சமயம். அது வந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய சமயம். அவர் கௌமார பண்டிதன்னே முருகப்பெருமானுக்கு பேர். நாலாவதாக சிவபெருமானை வழிபடுகிற சமயம் சைவம் அப்படின்னு பேர். சைவத்தின் மேலாம் சமயம் வேறில்லை அப்படின்னு பாடி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய குரு ஆசிரியர்கள், திருமுறை ஆசிரியர்கள். அதுக்கடுத்து ஐந்தாவது சமயம் சக்திக்கு சாக்தம் அப்படின்னு சாக்த தேவி சக்தி ஆகிறாள், ஐந்தாவது சமயம். ஆறாவதாக வைணவம் என்பது திருமாலடியார்கள் கொண்டாடக்கூடிய மகாவிஷ்ணுடைய சமயமாக அமைகிறது. சமண சமயம் என்பது சூரியனை வழிபடக்கூடிய சௌரத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அருணன் என்கிற சூரியனை வழிபடக்கூடியவர்களாக சமண சமயத்தில் இருந்தார்கள். இந்த 6 சமயத்தில் இவர் சமண சமயத்தில் தோன்றினவர். 6 சமயங்களில் ஆராய்ச்சி பண்ணணும் வந்தார். அந்நாளில் எயில் காஞ்சி அணிநகரம் சென்றடைந்து நஞ்ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார முன்னாக சாக்கியர்தம் மொழி அறத்தின் வழி சார்ந்து மன்னாத பிறப்பருக்கும் தலத்தின் வழிபுணர்வார். இவர் என்ன பண்ணார்னா, எயில் காஞ்சி அப்படின்னா சிறந்த மதில் சுவர்களால் கட்டப்பட்ட திருக்கோவில்கள் நிறைந்த காஞ்சி, மூதூர் காஞ்சின்னு அப்படின்னா மூதூர், தில்லை மூதூர், மூதூர் காஞ்சி, முதுமொழி காஞ்சினே சங்கநூலில் ஒரு நூல் இருக்குது. அப்போது முதுமையான நூல். திரு முதுக்குன்றம்னே விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர்னு அவருக்கு பழமலைநாதர்னு பேர். அப்படின்னா பழமலைனா தொன்மையான மலை, அதான் முதுக்குன்றம் அப்படின்றோம். அப்படி முதுமை மூதூர்னா ரொம்பவும் பழமை வாய்ந்தது காஞ்சி. நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவாள். உலகமே அழிந்தாலும் அழியாத 7 தலங்கள் உண்டு. அவந்திகா, கயா, காசி, மதுரா, துவாரகான்னு சொல்லிட்டு வரும்போது இந்த வகையில் காஞ்சியும் வருகிறது. 7 தலங்கள் உலகமே அழிந்தாலும் அழியாது இருக்குமா, அது மாதிரி ஒரு தலம். அந்த தலத்தில் நம் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். ஞானத்தை பெறணும்னு பல வழியில் தேடுகிறார்கள். இந்த ஞானத்துக்கு எது வழினா, பாம்பன் சுவாமிகள் அற்புதமாக குமரகுருதாச சுவாமி சொல்றாள், ஞானமும் கல்வியும் பல பல உண்டு, ஆனாலும் நமக்கு வந்து நற்பொருளை தருவது குமரகுருபரன் என்கிற முருகப்பெருமான் தான் அந்த ஞானத்தை தருகிறான் என்று பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் ஒரு பாட்டில் அற்புதமாக பாடுகிறார். ஞானமும் கல்வியும் நயந்திடும் மார்க்கம் பற்பல இருந்தாலும் அதற்குள்ளே நமக்கு ஞானத்தை தருவது முருகனுடைய சரவண பவா என்கிற 6 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்கிறார் அவர் பாம்பன் சுவாமிகள். அதுபோல் ஞானமே நமச்சிவாயமே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும் அப்படின்னு திருமந்திர மாலையில் 10ஆம் திருமுறையில் திருமூல நாயனார் சொல்கிறார். அப்போ ஞானம்ன்றது எங்கேருந்து கிடைக்கும்னா, நாவுக்கரச நாயனார் நான் அறிகின்ற கல்வியே ஞானம்தான் 5 எழுத்து மந்திரம்னு பாடியிருக்கார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி பாடும் பொழுது இந்த ஞானத்தை தருவது எதுனா, ஞானாசிரியனாக வந்து இறைவனே நமக்கு ஞானத்தை உணர்த்துவான். அதனால தான் ஞானமும் கல்வியும் நான் அறியக்கூடிய மார்க்கம் நமச்சிவாய மந்திரத்திலே இருக்கிறது என்று நாவுக்கரச நாயனார் பாடி அருளியிருக்கிறார். அது மாதிரி இந்த மார்க்கத்தில் எதில் சத்தியமாவது சரவண பவவேன்னு குமரகுருதாசர் பாடினது போல, நானறிவிச்சையும் இந்த ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமான் பாடுகிறா போல ஞானம் தருகின்ற மார்க்கங்கள் பல பல இருக்கிறது. அந்த பல மார்க்கங்களில் நாம் எந்த மார்க்கத்தில் போகிறதுன்னா ஆராய்ச்சி பண்ணுறார் இவர். அப்போது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு ஞானசம்பந்தர் பாடுகிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்போ எல்லாத்திலும் மெய்ப்பொருள் எதுனா ஞான மார்க்கமாக இருக்கிற நமச்சிவாய மந்திரம்தான் அப்படின்றார். இதுக்கு மேலே கபிலதேவ நாயனார்
சிவபெருமான் திருவந்தாயில் ஒரு பாடல் சொல்கிறார். தெளியாய் மடநெஞ்சே செஞ்சடையான் பாதம் தெளியாதார் தீநெறிக்கன் செல்வர் தெளியாய பூவார் சடைமுடியான் பொன்னடிக்கே ஏத்துவார் நல் பூவாய வாசம் புனைந்து அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பெருமான் தன்னுடைய திருவேழிமிழலை பதிகத்தில் சொல்லும்போது திருவேழிமிழலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரேனா. திருவேழிமிழலை தான் கண்ணன் கண்ணையே மலராக அர்ச்சித்து சிவபெருமானிடத்தில் 1000 மலர்களில் ஒன்று குறைய தன் கண்ணையே அப்பினதுனால கண்ணன் என்கிற பெயரை பெற்றார் திருவேழிமடலையிலே. அப்பேற்பட்ட அந்த இடத்தை சேராதவர் தீநெறியை சேர்கின்றார்கள் என்று அப்பர் பெருமான் தேவாரத்தில் பாடுறார். செய்வினையும் செய்வானும் அதன் பலன் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக்கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுள் இல்லை என உய்வகையார் பொருள் இவன் என்று அருளாலே உணர்ந்திருந்தார் என்று சேக்கிழா பெருமான் சாக்கியர் 6 சமயங்களை ஆராய்ச்சி பண்ணார் இல்லையா. அதில் கடைசியாக எது மெய்ப்பொருள்னு ஆராய்ச்சியில் உவந்து எடுத்தார்னா சைவம்தான் மெய்ப்பொருள்னு உவந்து எடுத்தார். சமணத்தை தழுவிய சாக்கியர் 6 சமயங்களை ஆய்ந்து இவ்வியல் சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்து அறிந்து கொண்டார் அப்படின்னு 3640வது பாடலில் திருத்தொண்ட தொகையில் பாடுறார் சாக்கிய நாயனார் புராணத்தில். அதுதான் எந்த நிலையிலே எந்த கோலத்திலே இருந்தாலும் சிவனுடைய திருவடியை மறவாமையே உண்மை பொருள் அப்படின்னு தெரிந்து கொண்டார். அதனால் என்ன பண்ணார்னா எந்நிலையில் நின்றாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாது தூய சிவன் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நின்றாள். அதாவது நம்ம குளிச்சிருக்கோமோ குளிக்கலையோ பேசுகிறோமோ பேசலையோ எழுந்துக்கிறோமோ எழுந்துக்கலையோ நடக்கிறோமோ நடக்கலையோ சாப்பிட்டோமோ சாப்பிடலையோ நமக்கு யாராவது உற்றார் உறவினை இருக்காடோ இல்லையோ எதுவானாலும் கவலை இல்லை. எதை யார் மறந்தாலும் துறந்தாலும் சிவத்தை நாம் மறக்கக்கூடாது. இதைத்தான் வள்ளலார் சொல்லித்தரார். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும் கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்ணின்றி இமைப்பது மறந்தாலும் நட்டவத்தவர் உள்ளிருந்தோங்கிடும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அம்மாவே குழந்தையை மறந்துள்ளாம், குழந்தை அம்மா மறந்துள்ளாம். ஆனால் எப்போதும் உயிர் படைத்த இறைவனா நாம் மறக்கலாகாது. ஏனென்றால் எல்லாம் சிவன் செயல் என்று வாழ்ந்தார் சாக்கிய நாயனார். ஒருபோதும் அவரை மறக்கப்படாது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டானா. மற்ற என்ன பண்ணால் வேகமாக படித்தோம் பாட்டு கெடுத்தான்னு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மதிக்க வேண்டான்ட்டான். இருக்க வேண்டாம்னா மதிக்க வேண்டான்னா. இப்போ மறக்க வேண்டாம் மனது மதிக்க வேண்டாம் ஆச்சு. அது மாதிரி பொருள் குற்றம் சொல்கிறோமே, இந்த சொல்லிய அதனால தான் சொன்னால் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. ஒரு பாட்டை கொடுத்துட்டோன்னா அர்த்தமே மாறி போயிடும். மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், ஏன்னா உயிர் கொடுத்தது அவளை மறக்கக்கூடாது. ஆனால் பெற்றதாய்தனை மகமறந்தாலும் பாடினார். அவ்வை சொல்ல மறக்காதேன்னா, ஆனால் வள்ளலார் சொன்னால் மறந்துவிட்டான்னா ஒருவேளை மறக்கிறவாள் இந்த காலத்தில் இருக்காளே அப்படின்றான். அப்போது அதை உணர்ந்து பாடியிருக்கார். இப்போ இந்த உலகத்துக்கே தாய் தந்தை யாருன்னா மாதாபிதா பரமேஸ்வரன் தான். இப்போ அவனை மறக்கலாமா? அவன் தான் தாயுமானவனாக இருக்கான். திருச்சி மலைக்கோட்டையில் போனால் செவிக்கலாம். நம்ம உச்சிப்பிள்ளையார் கோவில் போகிற வழியில் தாயுமான சுவாமியாக இருந்து ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமே பார்த்து அவளுக்கு பிரசவம் பார்த்தவர் சுவாமி, தாயும் ஆனவர். அப்பேற்பட்ட அவருக்கு தாயுமிலி தந்தையுமிலி, ஆனால் அவர் தாயுமானவன். எல்லாருக்கும் தாய்னா பரமேஸ்வரன் தான், அவரை மறக்கப்படாது. அதாவது ஞானசம்பந்தர் பாடினார், தாயுனியே தந்தை நீயே
சங்கரனே அடியே ஆயூனின் பால் அழுபு செய்து ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயோ தன்னுள் ஐவர் நின்றாடல் ஒட்டாகார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே. திருவலிவலம்ன்றதான தேவாரத்தலத்தில் தாயும் நீயே தந்தை நீயே அப்படின்னு பாடுறேன். வள்ளல் பெருமான் ஒரு பாட்டில் சொல்கிறார், தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் பிடித்த ஒரு தாய் அணைப்பள். உள்ள தப்பு பண்ணிட்டான்னா அப்பா பெரம்பை எடுத்து அடிக்க தான் தெரியும், அவனுக்கு கோபம் வந்துடும், மூக்கு மேலே அடிப்பா. இப்போ அப்பா அடிக்கும்போது பிள்ளைய அரவணைப்போல் யாருன்னா தன்னுடைய புடவத்தலப்பில் இழுத்து வச்சு அணைச்சி அம்மா அணைப்பாள். சில சமயம் அம்மாக்கே கோபம் வந்தால் 2 சாத்து சாத்துவா. நீ ஏண்டா வந்திய மடியில் பிறந்தே அப்படின்னு சொல்லி போடா எங்கேயாது அப்படின்னு ஒரு சாத்துவா கோபத்தின் நிலைக்கு போகும்போது. அப்போது அதையும் வள்ளலார் பாடினார். பெற்றதாய்தனை, அதாவது தடித்த ஓர் மகனை தந்தையின் அடித்தால் பிடித்தொரு தாய் அணைப்பள், தாய் அடித்தால் மேற்பேசிய தந்தை அணைப்பன், மேற்பேசிய எனக்கு பொடி திருமேனி ஆடும் அம்பலத்தாடும் புனிதா நீயே ஆதலால் அடித்தது போடும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேனேனா. அப்பா அடித்தா அம்மா அணைப்பா, அம்மா அடித்தா அப்பா அணைப்பா. ஆனால் எனக்கு ரெண்டுமே நீதான்னா, அடித்தால் நீ தான் அடிக்கணும், அணைச்சால் நீ தான் அணைக்கணும். அதனால் போதும் அடித்தது நினச்சிக்கோன்னு விட்டார். வள்ளல் பெருமான் அற்புதமாக பாடினார். அது மாதிரி அல்லாறு கண்டத்து தமக்கிந்த அகிலமெல்லாம் ஆளென்ன வல்லார் இவர் அல்வேடத்தை மாற்றாது அன்பின் வழி நிற்பார். இவர் இருக்கிறது சமண சமயம், அருக்கனை வழிபடக்கூடிய சமயம். அவங்க பாயே இடுப்பில் கட்டிப்பான். நாமெல்லாம் வஸ்திரம் கட்டிக்கிறோம் இல்லையா, சமணர்கள் பார்த்திங்களான்னா பாய் விரிச்சு படுத்துக்கிற பாயை இடுப்பில் கட்டிப்பாங்க. அவர்கள் குகையில் போய் தான் தூங்குவாங்க. சமணர் குகைன்னு உண்டு, ஒரு கல்லில் தான் போய் படுத்துப்பாங்க. நான் பாயை சுற்றி கட்டிட்டு சூரியனை வழிபாடு பண்ணிட்டு அப்படியே சமணர் குகையில் போய் படுத்துப்பாங்க. இந்த மாதிரிலாம் அவருடைய சமயங்கள் ஒரு மாதிரி. அந்த சமயத்தில் வழிபாடு இருந்தாலும் சிவமே மெய்ப்பொருள் அப்படின்றதா கண்டதால் தினம் என்ன பண்ணுவார்னா, காலையில் சிவனை பூஜிக்கணும் ஆசை, போகிற வழியில் தம்முடைய அந்த சமண சமய தலைவனை வழிபட போகும் பொழுது வழியில் என்ன கிடைக்குதோ ஒரு கல் எடுத்து அதை பூவாக எடுத்துக்கணும்னு மனசால பாவனை பண்ணி அப்படியே சுவாமி மேலே போடுவாராம். இன்றைக்கும் அப்பர் பெருமான் சொல்வார், சலம் பூ போட்டு தூபம் மறந்தறிகே தமிழோடிசை பாடல் மறந்தறிகே நலம் தீங்கிலும் நான் உன்னை மறந்தறிகேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். திருப்பதிகை வீரட்டத்தில் அப்பர் பெருமானை ஆட்கொண்டார் பரமேஸ்வரன். அங்கே பதிகம் பாடுறார், கூற்றாயினவாறு விளக்ககல்லி. அதில் சொல்கிறார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். இறைவனுக்கு ஒரு நாளைக்கு பஞ்ச வழிபாடு பண்ணோம் பரமேஸ்வரனுக்கு. அதில் முக்கியமானது நீர் இருக்கணும், தீபம் இருக்கணும், தூபம் இருக்கணும். அப்புறம் இசைப்பாடல், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். அப்புறம் தியானம். இது 5 சிவ வழிபாடு அப்படின்னு பேர். இந்த பாடலில் பாடுறார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலன் தீங்கிலும் உன்னை நான் மறந்தறியேன் அப்படின்னு மறக்க மாட்டேன்றார். ஏன்னா மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு தானே இவருக்கு பாடியிருக்கார் ஏக்கிழார் திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால் மறந்தறியே அதை அப்பர் பெருமானும் பாடிருக்கார். அதுதான் திருமந்திரமாலையும் சொல்கிறார், புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு. புண்ணியம் பண்ணிருந்தாதான் நீரும் சேர்க்கக்கூடிய அந்த பாக்கியமே கிடைக்கும்னா. அப்படி அகநிறைந்த பேர் உவகை
அடங்காத ஆதரவினால் மகவு மகிழ்ந்து ஓப்பார்கள் வன்மைபுரி செயலினால் இகழ்வனவே செய்தாலும் இளம் புதல்வர்க்கு இன்பமே நிகழுமது போலதற்கு நீச்சடையார் தாம் மகிழ்வார். இவர் என்ன பண்ணுவார், தினம் போகிற வழியில் ஒரு கல்லை எடுத்து, சின்ன கல்லை எடுத்து சுவாமி மேலே சிவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். நிறைய பேர் நம்மளில் என்னை போல் சில அசடு சொல்கிற உங்களை சொல்ல, என்னை போல் சில அசடுகள் இப்படி போயின்னு இருப்பார். வழியில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வருதுன்னா செருப்பை பாதி கட்டிட்டு, இந்த செருப்பை பாதி காலில் மிதிச்சுண்டு, கண்ணை மூடிண்டு, மூஞ்சி மேலே ஒரு எட்டு போட்டு இச்சி இச்சி இச்சின்னு சொல்லிட்டு காலில் மாட்டின்னு போயிட்டே இருப்பார். இந்த செருப்பை கட்டி விட்டுட்டு கும்பிட்டா என்ன, கண்ணை மூடும்போது யாராவது காலில் மாட்டின்னு போடுவாளோ ஒரு பயம். அந்த பயத்தோடு பாதி கட்டிட்டு மூஞ்சி மேலே ஒரு எட்டு போட்டால் நமக்கு 7.5 போட ஒருத்த காத்துட்டுருப்பான். இந்த கைகால் கூப்பி தொழின்ற திருவங்க மாலையில் கையை நன்னா தலைமையில கூப்பி சிவாய நம அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய் வலிக்குது கை வலிக்குதுன்னா நம்ம செய்த பாபம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவர் போகிற வழியில் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கல்லை எடுத்து போடுவாராம். இது அழகாக சொல்கிறார் சேக்கிழா பெருமான். இகழ்வனவே செய்தாலும் ஒரு கல்லை எடுத்து மேலே அடிக்கலாமா? ஒரு காக்கா விரட்டினா கல்லை தூக்கி அடிக்கிறான், நாயை விரட்டினா கல்லை தூக்கி அடிக்கிறான். இப்படிலாம் கல்லால் எரிந்து உயிரினங்களை துன்புறுத்தாம மாங்காய் வேணுன்னா கல்லெடுத்து அடிக்கிறான். இந்த காலத்தில் குழந்தை கல்லடித்து மாங்காய் பறிப்பான். அது மாதிரி கல்லால் அடித்து அதை எடுத்து அடுத்த உயிரை துன்புறுத்தி எடுக்கிறது. ஆனால் இறைவன் மேலே திருமையில் கல்லால் அடிக்கலாமா? ஆனால் அழகாக சொல்கிறார் சேக்கிழார், இகழ்வனவே செய்தாலும் இளம் புதல்வர்க்கு இன்பமே. ஒரு குழந்தை அப்பா என்ன பண்ணும், முடிய பிடிச்சி இழுக்கும், கடிக்கும், காலால் வதைக்கும், நீ அப்பாவே இல்லைன்னு பிடிச்சி வெளில தள்ளும். ஆனால் அதெல்லாம் சிரிச்சுண்டே நன்னா இருக்குடா குழந்தை, நன்னா இருக்குடா, 100 வதேன்னு அவர் செய்யாதேன்னு காரியத்தை திரும்ப திரும்ப செய்வார். அப்போ தான் அந்த குழந்தை அடிக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை செய்கிறது அவருக்கு இன்பம். இளம் புதல்வர்னா இகழ்வனவே செய்தாலும் இளம் புதல்வருக்கு இன்பமே. ஒரு குழந்தை கடித்து வச்சாலும் அடித்தாலும் உதைத்தாலும் அப்பாவுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். இதே அழகாக சொல்கிறார், வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டு ஒருவன் கல்லால் எறிய பிரம்பால் அடிக்க காசினி மேல் அல்லார் பொழித்தில்லை அம்பலவானருக்கு அன்னை பிதா இல்லாதது அல்லவோ இங்கனே எளிதானதுவே அப்படின்னு காலமேக புலவர் ஒரு பாடலில் ரெட்டுர மொழிதல்னு பேர். அதாவது அவரை பற்றி திட்டா மாதிரி பேசி அவருடைய அருட்திறத்தை புகழ்ந்து பேசக்கூடிய மொழி பாடல் அப்படின்ற பாடலில் இரட்டை பொருள் கொண்ட இரட்டை பொருள் கொண்ட கவியாக காலமேக புலவர் பாடுகிறார். இதில் என்ன சொல்கிறார், வில்லால் அடிக்க ஒருத்தன் வில்லாலேயே அடித்தான். அப்போ அவனுக்கு நீ என்ன பண்ண வரம் கொடுத்த, என்ன வரம், பாசுபத அஸ்திரம்ன்றதான அஸ்திரத்தை கொடுத்தார். வில்லால் யார் அடித்தானா, அர்ஜுனன் அடித்தான். பாசுபதம் பெறதுக்காக தபஸ் பண்ணான் அஜ்ஞாத வாசத்தில். அப்போது இவன் வேடுவன் வேடு வச்சியா சிவனும் பார்வதியும் வந்தாள். அப்போது ஒரு பன்றியை அடிக்க போகும் பொழுது இவன் தான் நான் தான் அடித்தேன் நீ அடிக்கலேன்னு சொல்லி கோபத்தில் சிவனாக பார்க்கல வேடுவனாக பார்த்தா தன் கையில் இருக்கிற காண்டீபத்தினால சிவனை நங்குன்னு ஒரு அடி அடித்தான். வில்லால் அடிக்க, அதுக்கடுத்து செருப்பால் உதைக்க. ஒருத்தன் வில்லால் தான் அடித்தான்னா அதை விட மோசமாக செருப்பாலே செருப்பு காலத்துக்கு தலைமையில் வச்சானே மார்கா வர்த்தித பாத்துக்கா அப்படின்னு சிவானந்த லகரியிலே ஆயுஷங்கர பகவத் பாதால் பாடுறார். சிவன் மேலே சிவன் கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு நிறைய கோயில் பாருங்கள், உள்ளே போய் செருப்பை போடுறான், இல்லை பேக்கில் போட்டு சில பேர் எடுத்துட்டு பின்பக்க வாசல் வழியாக பின்தெருக்கு போகணுன்னா பேக்கில் என்ன பிரயோஜனம் நீ? அது அத்தனையும் பாவம் இல்லையா? நாம் தலையால் நடந்தால் காரைக்கால் அம்மையார், நாம் காலால் கூட நடக்காமல் காலடியை தூக்கி தலையில் வச்சுட்டு பையில் போட்டுன்னு எடுத்துன்னு போகிறேன்னா என்ன பிரயோஜனம்? அது அத்தனையும் பாவம். கேட்டால் கண்ணப்பர் காலை கொண்டு வச்சார். அவரோட பக்தி ஒன்றால் பண்ண முடியுமா? அவர் கண்ணையே பிடிங்கி வச்சார், நீ வைப்பியா? பக்தி அந்த மாதிரி இருந்தால் நீயும் பண்ணலாம். அப்போது ஒன்றால் பண்ண முடியுமா? அப்போது அந்த கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணை எடுத்த போது காலை வைக்கலை, தன் கண்ணை எடுத்து அப்பினார்.
அவனை மேலும் சோதிக்கிறதுக்காக இன்னொரு கண்ணையும் சுவாமி ரத்தம் விழுகும்படியாக பண்ண பொழுது எனக்கு 2 கண் இருக்குன்னவர், 2வது கண்ணை பிடுங்கிட்டா உன் கண் எங்கே இருக்குன்னு தெரியாத கஷ்டப்படுவேனேன்னு அதை மார்க் பண்ணுறதுக்காக காலை வச்சார். மார்கா வர்த்தித பாத்துக்கா, மார்க்கம்னா வழின்னு பேர். எந்த வழியில் கொண்டு போய் கண்ணை வைக்கணும்னு தெரியாத அந்த வேடனுக்கு பாதுகையாக கொண்டு போய் தன் செருப்பை கால் செருப்பை வச்சான். அதை பாதுகையாக ஏற்றுண்டார் பரமேஸ்வரன்னு சொல்கிறார். மார்காவர்த்தித பாதுகா, அவன் உமிழ்நீரை கங்கையாக ஏற்றுண்டார். அப்போ வில்லால் அடித்தா ஒருத்தன், காண்டீபத்தால் அர்ஜுனன், சிவன் மகிழ்ந்து பாசுபத வரம் கொடுத்தார். செருப்பால் உதைத்தான் ஒருவன் கண்ணப்பனாயினார், அவருக்கு 6 நாள்லேயே முக்தி தந்தார். 4ஆறில் கண்ணிறந்து அப்பவல்லே நல்லே நானினி சென்று ஆடாவதெப்படியோ களத்தியப்பனுக்கேன்னு பட்டணத்தார் பாடுகிறார். வில்லால் அடிக்க வெகுண்டொருவன் கல்லால் அறிய சாக்கிய நாயனார் கல்லால் அடிக்கிறார். பிரம்பால் அடிக்க அரிமர்தன பாண்டியன் பிட்டுக்கு மஞ்சுமக்க வந்தவனை சிவன்னு தெரியாமல் அவன் கூலியால் நினச்சிண்டு அரிமர்தன பாண்டியன் பிரம்பால் அடித்தான். அவன் முதுகிலே பழுத்து போச்சு அடித்த உடனே. அப்போது அதை சொல்கிறார், அல்லார் பொழித்தில்லை அம்பலவானர்க்கோர் அன்னை பிதா இல்லாததல்லவோ இங்கனே எளிதானதுவே. ஒருத்தன் உன்னை வில்லால் அடிக்கிறான், ஒருத்தன் பெரும்பால் அடிக்கிறான், ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான், ஒருத்தன் செருப்பால் உதைக்கிறான். இத்தனையே ஏன் உன்னை பண்ணுறான்னா உனக்கு தட்டி கேட்க அப்பா அம்மா உனக்கு இல்லை, தாயுமிலி தந்தையிலின்னு ரெட்டுர மொழிதல் நயவஞ்சகமாக பேசுகிறா போல சிவனுடைய பெருமையை அழகாக பேசுகிறார். அப்படி இவர் என்ன பண்ணார், ஒரு நாளும் இறைவனை வழிபடுவது மறக்காமல் போகும்போது சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை போட்டு போயிடுவார். போட்டு போய் தான் பூஜையை முடிச்சுட்டு சாப்பிடுவார். ஒரு நாள் மறந்து விட்டார். மறந்தவொடனே அந்த கல்லை போடாத வந்துவிட்டோமேன்னு சாப்பிட உட்காந்து அந்த நீர் சுற்றெல்லாம் பண்ணிவிட்டார். நீரை சுற்றி எல்லாம் முடிச்சுட்டு ஆகாரத்தை எடுத்து சுவாமிக்கு ஒரு பிடி வச்சுட்டு, ஏன்னா உண்ணும்போது ஒரு கைப்பிடின்றார். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானேன்னு 10ஆம் திருமல்ல திருமூல நாயனார் திருமந்திரமாலில் பாடுறார். இங்கே நம்ம ஒரு 10 பேர் தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த 10 பேரில் ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் 10 பேர் இருப்பா. தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, தங்க அண்ணா தம்பி, தங்க தங்கச்சி, அக்கா தங்க, பிள்ளை பொண்ணு, பேரன் பேத்தி, 10 பேர் ஒரு குடும்பம்னா 10 பேர் இருக்கணும் அப்படின்றான். இந்த 10 பேர் நம்ம வீட்டில் இருந்தாலும் 10 பேர் இங்கே வருதில்லை, குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கோம். ஆனால் திருமுறையில் திருமந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குடும்பத்தில் 10 பேர் வர வேணாம், சைவ சமய பக்த சபைக்கு இடம் பத்தாது, குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்தாலே போதும். நீங்கள் வந்து 10 நிமிஷம் கேட்டாலும் அந்த சிவன் அருள், நீங்கள் கேட்டதனுடைய அருள் 10 பேருக்கும் போய் சேரும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. இங்கே ஒரு புஷ்பத்தை எடுத்து சிவன் கடலில் அர்ச்சனை பண்ணாலும், இல்லை அர்ச்சனை பண்ணுறதா பாவனையாக நினச்சாலும், அருளாளர்கள் வந்த இடத்துல பூஜை பண்ணால் யாவர்க்குமாம், உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் பூஜை பண்ண பலன் கிடைக்கும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, பசுவுக்கு தீவனம் கொடுக்கணும், யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்படி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தான். இது எதுவுமே பண்ணலைன்னா எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினச்சாலே போதும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. இவர் சாப்பிட உட்கார்ந்த போது ஒரு ஞாபகம் வருது, ஐயோ இன்னைக்கு கல்லெடுத்து சாமி மேலே போடாத வந்துவிட்டோமே. ஏதோ ஒரு நாள் அவர் காயம் விடாமல் அவர் தப்பிச்சிருக்கார் பாவம். அவரே ஒரு நாள் போடாத விட்டாண்டா அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய செயலை மறந்ததை ஞாபகம் வச்சுண்டு இவர் போய் மறுபடியும் கல்லெடுத்து சிவா அப்படின்னு அடிச்சுட்டு திரும்பி சாப்பிட போனாராம். ஒரு தடவை ஹோமம் பண்ணும்போது எங்கள் அப்பா பண்ணா மாதிரியே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து அப்பா பண்ணா மாதிரியே அதை விடாமணி. நான் எனக்கு தெரிஞ்சு முகஸ்துதிக்காக சொல்லலை, எத்தனையோ சபையில் எத்தனையோ மேடைகளில் போய் நான் இது வரைக்கும் ஒரு 5000 மேடைகளுக்கு மேலே 40 ஆண்டுகளாக சொற்பொழிவு பண்ணுறேன். ஆனால் சரவணன் ஐயா என்னை அழைத்து இங்கே பேச வச்சதுலேருந்து அந்த சரவணன் ஐயா, அவருடைய மகன், அவருடைய மகள், அவருடைய பேரன், அவருடைய பேத்தின்னு அந்த குடும்பமே
தொடர்ந்து எங்கள் அப்பா செய்தார், அப்பாவுக்கு அப்பா செய்தார், அப்பாவுக்கு அப்பா செய்தார்னு அந்த வழி வழி அடிமை செய்யக்கூடிய அந்த சிவத்தொண்டுன்றது இந்த சைவ சமய சபை பக்தஜன சபையில் தான் பார்க்குறேன். அவள் குடும்பங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், அவர்கள் ஆனந்தமாக இருக்கணும். ஏன்னா வழி வழி செய்யணும். வழி வழி அடிமை செய்தோம் பழ அடியானுடன் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்கிறார். அற்புதமாக நம்முடைய திருப்பல்லாண்டில் சேந்தனார் தெரிவிக்கிறார். ஒரு பையன் என்ன பண்ணால் அப்பா மாதிரி ஹோமம் பண்ணணும்னு வீடியோ எடுத்து வச்சுட்டுருக்காங்க. கல்யாணம் ஆனால் வீடியோ எடுத்து வச்சுன்னு அதை மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். எடுத்துனோடனே வாத்தியாரை கூட்டு பண்ணார். அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தட்சணை வைக்கும்போது இவன் பையன் சொன்னால், எல்லாம் பண்ணிங்க, ஒரே ஒரு காரியம் நீங்கள் பண்ண மறந்து விட்டேன், அதனால் நான் 500 கம்மி பண்ணி தான் கொடுப்பேன்னா. என்னடா பண்ண மறந்து விட்டேன்னா, இல்லை அது என்ன வீடியோ போட்டு காட்டுறான், ஹோமம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பூர்ணாகுதி பண்ணுற நேரத்தில் ஒரு பூனைக்குட்டி உள்ளே ஓடி வந்துடுது. அவர் என்ன பண்ணார், பூனையை கொண்டு போய் வெளில விடுறது அப்படின்னார். அவர் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கும்போது பூர்ணமத பூர்ணாத் பூர்ணமுதக்ஷதே நம்ம பூனைக்குட்டி வந்தோம், அது எங்கன்னா அந்த நெருப்பில் உழுந்துட போகிறதோன்ட்டு பூனைக்குட்டியை பிடிச்சின்னு போய் வெளில விடுறது அப்படின்னார். இவன் என்ன நினச்சிட்டுருக்கா, அது மந்திரம்னு நினச்சிட்டுருக்கான். அவன் நினச்சிருந்தா ஒரு பூனைக்குட்டி உங்களுக்காக நான் பிடிச்சி வச்சுருக்கேன், அதை கொண்டு போய் வெளில விடணும், நீங்கள் மந்திரம் சொல்லவே இல்லையேன்றான். அவனுக்கு தெரிஞ்சாதானே எப்படி பண்ணணும்னு. நாம் என்ன பண்ணுறோமோ அதே மந்திரம் நினச்சுட்டுருக்கான். அப்படி இவர் என்ன நினச்சுருக்கா, கல்லறிகிறது பக்தி நினச்சுட்டார் இவர். அதனால் ஒரு நாள் மறந்தவொடனே இன்றைக்கி அந்த பக்தி பண்ணலையே, கல்லறியிலேன்னு சாப்பிட உட்காந்தவர். இன்றைக்கி ஒரு நாள் காயம்படாமல் சிவன் தப்பிச்சாரேன்னு அவர் நினச்சுட்டுருக்கார். இவன் போய் பண்ணுறார். ஆனால் சுவாமி நினச்சிட்டுருக்கான், அந்த குழந்தை இன்றைக்கி என்னை மறந்து விட்டானே, அவ்வளோதானா பாசம், அவ்வளோதானா பக்தின்னு சுவாமியை அவரே நினச்சிட்டுருக்கார். நாம் நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம நினச்சிட்டுருக்கார். அதான் சொல்ல, உன்னை நினைத்தே கழியுமென்னாவி கழிந்தபின் என்னை மறக்கப் பெறாய் எறும்பியூர் ஈசனே அப்படின்னு இவர் என்ன நினச்சிட்டுருக்கார், இதான் சிவபக்தின்னு நினச்சிட்டுருக்கார். கிடுக்கிடுன்னு ஓடி போய் பாதி சாப்பாட்டில் கையால் விட்டு சாப்பிட போனவர் அன்னத்தை கையால் சாப்பிட உட்காந்து எழுந்துக்க கூடாது. தர்மசாஸ்திரம் சொல்கிறது, சாப்பிட உட்கார்ந்தவாளே எழுப்பக்கூடாது, உட்கார்ந்தவே எழுந்துக்கூடாது, உட்கார்ந்தே எழுப்பக்கூடாது. இவர் என்ன பண்ணால், சிவபக்தியை விட்டுட்டோமேனு கையை அலம்பிட்டு நேராக போய் கல் எடுத்து சிவா அப்படின்னு அடித்தார். இது பெரிய புண்ணிய காரியமாக பண்ணுறதுக்காக நினச்சி அடித்தார். இதை சேக்கிர அழகாக சொல்கிறார். கல்லாலே எரிந்ததுவும் அன்பான படிகானில் வில்வேடர் செருப்படியும் திருமுடியின் மேவிற்றால் அன்பாலே அகந்ததனை அல்லாதார் கல்லென்பார் அரணாருக்கு அஃது அலராமால். அலர்னா பூன் அர்த்தம். மற்றவர்கள்லாம் அவர் அன்பை கல்லால் அடித்தான்னு சொல்லுவான். இது மாதிரி தானே வில்வேடர் செருப்படியும் திருமுடியின் மேவிட்டால், வில்லால் அடித்தான்னு சொல்கிறேன். அவன் வில்லால் அடிக்கலை, அன்பின் மிகுதியாக எடுத்துண்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணார். பாசுபதம் புத்திரார் அர்ஜுனனுக்கு செருப்பால் வதைக்கலை கண்ணப்பர், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னம்னு அற்புதமாக சுந்தரர் பாடுறார், அற்புதமாக மணிவாசகர் பாடுறார். அப்போது கண்ணப்பன் செய்த அன்பு நாம் செய்ய முடியலையே. 6 நாளில் ஒரு வேடன் சிவபக்தி பண்ணி 63 அடியாரில் ஒத்தரானான்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவன் பக்தி எப்பேற்பட்ட பக்தி. 6 நாளில் பக்தி கண்ணையே கொடுக்குறான், ஒரு கண்ணில் 2 கண்ணையும் கொடுக்குறான்னா எப்பேற்பட்ட பக்தி. இதை சொல்றார். வில்வேடர் செருப்படியும் திருமுடியின் மேவிட்டால் நல்லார் மற்றவர் செய்கை அன்பாரே நகர்ந்ததனை அல்லாதார் கல்லென்பார் அரணாருக்கஃது அலராமால். அவருக்கு தான் தெரியாது புஷ்பம், நாமெல்லாம் கல்லுன்னு நினச்சிட்டு இருக்கோம். எப்போவுமே மற்ற செடியில் பூக்கிற புஷ்பங்கள்லாம் ஒரு நாளில் வாடி போயிடும். அதுக்கு ஒரு நாள் தான் அதற்கு வாழ்க்கை. எந்த பூ எடுத்தாலும் ஒரு நாள் தான் வாழ்க்கை. அதில் அந்த பூவை எப்படி படைக்கணும்னா, வாடாத மலராக படைக்க வேண்டும், மலர்ந்த மலராக படைக்க வேண்டும். இப்படியெல்லாம் அந்த புஷ்பத்தை சொல்லியிருக்கு. ஒரு நாள் மட்டுமே வாழக்கூடிய பூவை இறைவனுக்கு படைக்கிறோம். ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம், இல்லை ஒரு பாலைவனத்தில் இருக்கோம், இல்லை ஒரு ஆகாசத்தில் பறந்துட்டுருக்கோம். அப்போ பூ இல்லையே, சிவபூஜை எப்படி பண்ணலான்னா, யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவ அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஏவம் வேத யோப ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி. யோபாம் புஷ்பம் வேத, மந்திரத்தையே புஷ்பமாக சமர்ப்பிக்கிறது.
அதுதான் பூவால் அர்ச்சனை பண்ணால் கூட கடைசியில் மந்திர புஷ்பம்னு சமர்ப்பிப்பாள். ஏன்னா மற்ற புஷ்பங்கள் ஒரு நாளில் மாடிடும், இந்த மந்திர புஷ்பம் வாயால் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொன்னால் இந்த புஷ்பம் என்றைக்கும் வாடவே வாடாது. இது வாடாத மலர் அப்படின்னு பேர், மந்திர புஷ்பம் பேர். இந்த புஷ்பத்தால் அர்ச்சிப்பதைத்தான் பகவான் ஓர்ந்து கொள்கிறான். இப்போ இந்த கல் இருக்கே, அது என்னைக்கு எடுத்தாலும் கல்லாக தான் இருக்கும் இல்லையா? அந்த கல் அது வாடாத மலர். அப்போ சுவாமி நினைக்கிறார், மற்றவாளாக வாடும் மலரால் பூஜை பண்ணுறாள், இவன் வாடாத மலர் எடுத்து பூஜை பண்ணுறான், இவனுக்கு தானா முதல்ல நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு அங்கொரு நாள் அலுவலாலே அயர்ந்துனது புகுகின்றார் எங்கள் பிரான் தனையறியா அயர்ந்தேன் யானென எழுந்து பொங்கியதோர் காதலுடன் மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உட்புகுந்தார் திரு முன்பு மேவினார்னு ஓடுறாராம். தடுன்னு சாப்பாட்டை மறந்தார், அந்த சிவனை நினைந்தார், ஓடினார், கல்லெடுத்து அடித்தார். அப்போது போட்ட உடனே உமையூர் பாகனாக பரமேஸ்வரன் விடை மேலே அங்கே தோன்றுகிறார். இவருக்கு அருள் புரிவதற்காக கொண்டதொரு கல்லெடுத்து குறிகூடும் வகையெறிய உண்டிவினை ஒழிந்தஞ்சி ஓடி வரும் வெக்கையுறும் கண்டவரும் கண்ணுதலார் கருணை பொழி திருநோக்கால் தொண்டரை எதிர் நெடு விசும்பில் துணைவியொடும் தோன்றினார். 3651 பாடலில் திருத்தொண்ட தொகையில் சாக்கிய நாயனார் புராணத்தில் சேக்கிழார் கூறுகிறார், பழவிடைமேல் எழுந்தருளி வந்ததொரு செயலாலே கடலடைந்த திருத்தொண்டர் கண்டு கரம் குவித்து இறஞ்சி விழ அருள் நோக்கு அளித்து அருளி மிக்க சிவலோகத்தில் பழ அடிமை பங்கருளி பரமன் எழுந்தருளினான். அவர் போட்டது கல்லு தான், ஆனால் அந்த கல்லுக்கே இறைவன் மனைவியாகிய உமையம்மையோடு விடை மேலே வந்து நந்தி மேலே வந்து ஆகாசத்தில் தோன்றி அவருக்கு அந்த கைலாயத்திலே என்றும் நீக்கமர திருவடியிலே வாழ்கின்ற பேரை கொடுத்தார்னா, கல்லால் அடித்ததற்கே கைலாய வாழ்வும் 63 அடியாரிலே ஒருவராகிற பாக்கியம் கொடுத்தார்னா, கல்லான மனத்து கசிந்து உருகும் வகையாக சைவ சமய பக்தஜன சபையில் உட்கார்ந்து நாமெல்லாம் அவருடைய அருத்திரத்தை காதால கேட்டு கண்ணால கசிந்து உருகி வாயால சிவநாமத்தை சொல்லி மனத்தாலே எண்ணி வணங்கி வழிபடுகிறோம் என்றால் நம் குடும்பங்களெல்லாம் நீண்ட ஆயுளோடும் நிறை சொல்லுவோடும் என்றைக்கும் பழுதில்லாமல் சிவனடிக்கே தொண்டாற்றி நீண்ட சாயுஜ்ய நிலையை அடையும் என்பதிலே சந்தேகமில்லை என்று சொல்லி சிவன்கடலுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மதமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். அடியாருக்கெல்லாம் ஒரு விண்ணப்பம். வருகின்ற 11/8/2026 அன்று மாலை 6:30 மணி அளவிலே நம்பிக்கை சுடர் திருமதி நளினி சம்பத்குமார் அவர்கள் வழங்கக்கூடிய கூரத்தாழ்வான் வைபவம் என்கிற அற்புதமான ஆச்சாரிய வைபவம் சொற்பொழி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 13/8/2026 அன்று மாலை 6:30 மணி அளவிலே முனைவர் சிவ உமையாள் பிரேமாவதி அவர்கள் வழங்கக்கூடிய எதற்காக அம்மன் வழிபாடு அதனுடைய தொன்மையும் பலன்களும் என்கிற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சியிலும் மறவாது இதுபோலே திரளாக கலந்து கொண்டு உங்கள் தெரிந்தவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் அழைத்து வந்து, ஏன்னா நம்ம கேட்குறத விட புண்ணியம் ஒருத்தரை கேட்க அழைத்து வர்றது, அது இன்னும் சிவ புண்ணியம். தெரியாதாருக்கு தெரியப்படுத்தி இந்த சபை நிறைந்து அந்த சிவன் கடலுக்கு அவருடைய அருட்திரத்தை நாம் கேட்க வேண்டும் என்று வந்திருந்த அனைவருடைய பாத கமலங்களிலே வணங்கி வழிபட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.